ஹலோ வெல்கம் டு ஜாப்ஸ் அண்ட் ஹேண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம்னா எப்படி குரூப் 4 எக்ஸாம் ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ளை பண்ணணும்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கணும். அதில் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஆன்லைன் அப்ளிகேஷன் சொல்லி டைப் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து அப்ளை ஆன்லைன் சொல்லி போட்டிங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் பேஜ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ணிட்ட பிறகு இந்த மாதிரி ஒரு இது வரும். இதில் வந்து இங்கிலீஷ் வேணால் இங்கிலீஷ், தமிழ்னா தமிழ்னு சொல்லியிருக்கோம். நம்ம இங்கிலீஷ் வேணால் இங்கிலீஷில் டைப் பண்ணிட்ட பிறகு இந்த இடத்துல இந்த மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன், டேஷ்போர்ட், நோட்டிஃபிகேஷன், அப்ளை நவ், ஓல்ட் நோட்டிஃபிகேஷன் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து அப்ளை பண்ணுறதா இருந்தால் வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளே போகணும். இதில் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளே போயிட்ட பிறகு வந்து நியூ யூசர்னு சொல்லிட்டு ப்ரெஸ் பண்ணி உள்ளே போகணும். ப்ரெஸ் பண்ணிட்ட பிறகு இந்த மாதிரி வந்து ஒரு லாகின் க்ரியேட் பண்ண வேண்டியது வரும். லாகின் க்ரியேட் பண்ணிட்ட பிறகு பாஸ்வேர்ட் போட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணிடணும். இமெயில் ஐடி அண்ட் கன்ஃபார்ம் இமெயில் ஐடி பண்ணிட்ட பிறகு அப்ளிகண்ட் நேம், ஃபோன் நம்பர், அதை வந்து ஓடிபி சென்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடணும். ஃபாதர் நேம், நேட்டிவ் டிஸ்ட்ரிக், மதர் நேம், டேட் ஆஃப் பர்த், நேட்டிவ் டிஸ்ட்ரிக், ஜெண்டர் எல்லாம் வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு நேஷனாலிட்டி, ரிலீஜன் எல்லாம் மென்ஷன் பண்ணிடணும். பண்ணதுக்கப்புறமா சேவ் அண்ட் ப்ரொசீட் பண்ணணும். முடிச்சிட்ட பிறகு இப்போ வந்து அப்ளை நவ் கொடுக்கணும். இந்த பேஜ் வந்துட்ட பிறகு அப்ளை நவ் கொடுத்ததுக்கப்புறமா இப்போ மேலே மென்ஷன் பண்ணியிருக்கும் கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் குரூப் 4 இதில் வந்து அப்ளை நவுன்னு சொல்லிட்டு ப்ரெஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு லாகின் இது அப்பேர் ஆகும். அப்பேர் ஆனதுக்கப்புறமா இங்கே வந்து நீங்கள் லாகின் பண்ண லாகின் ஐடியும் நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டும் போட்டுட்டு சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ண அப்புறமா வந்து இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி ஒன்று காமிச்சிட்டு அது கீழே வந்து கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் சொல்லிட்டு அப்ளை நவ் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஷோ பண்ணுவாங்க. அதில் வந்து ரெக்ரூட்மெண்ட் டீட்டெயில்ஸ், அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ். இப்போ ரெக்ரூட்மெண்ட் டீட்டெயில்ஸை நம்ம வந்து பார்த்த நோட்டிஃபிகேஷன் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம். அந்த ரெக்ரூட்மெண்ட் டீட்டெயில் வந்து போட்டிருப்பாங்க. அது நம்ம பார்த்துட்டோம்னு சொல்லிட்டு டிக் வரும். மீதியெல்லாம் நம்ம வந்து நம்மளாக வந்து என்டர் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அப்ளிகண்ட் டீட்டெயில், கம்யூனிகேஷன் டீட்டெயில் அண்டு ஸ்பெஷல் கேட்டகரி டீட்டெயில்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து மென்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி எல்லாம் வந்து இன்கம்ப்ளீட்னு சொல்லி காட்டும். இப்போ என்ன பண்ண போகிறோம், ரெக்ரூட்மெண்ட் டீட்டெயில்ஸ்குள்ளே வர போகிறோம். வந்துட்ட பிறகு இந்த மாதிரி வந்து என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறோம், எந்த டேட்டு, எப்போ வந்து எக்ஸாம் டேட்டுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து கிளிக் அண்ட் கண்டினியூன்னு சொல்லி பண்ணோன்னா வந்து நெக்ஸ்ட் அப்ளிகண்ட் டீட்டெயில்குள்ளே போவோம். இந்த அப்ளிகண்ட் டீட்டெயிலில் ஸ்டார்டிங்கில் வந்து ஃபோட்டோ ஒன்று நம்ம அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். சைன் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். இதுக்கான சைஸ் அண்டு வித் அண்ட் லென்த்து வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருப்போம். அதை பாருங்கள். இந்த மாதிரி அப்லோட் பண்ணிட்ட பிறகு இங்கே ரீசெண்டாக இருக்கிற டேக்கன் ஃபோட்டோ தான் இங்கே வந்து ஸோ எப்போது மார்ச் ஆர் பிப்ரவரி ஆர் ஏப்ரல் அந்த டே டைமில் இருக்கிற மாதிரி எடுத்த ஃபோட்டோவை வந்து அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு கீழே வந்து இந்த மாதிரி ஒரு காலம் ஒன்று வரும். நம்ம ஓடிஆரில் வந்து நம்ம போட்டதில் வந்து நம்ம நேம் அதெல்லாம் வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். அதெல்லாம் இங்கே வந்து இது மேலே காட்டுவாங்க. என்ன மொபைல் நம்பர் எல்லாம் இருக்கும். அது கீழே வந்து கம்யூனல் ரிசர்வேஷன் சொல்லிட்டு என்ன ரிசர்வேஷன் வித்தின் இந்தியா, தமிழ்நாட்டில் வாங்கினதா, யார் கொடுத்தாங்க, டெப்டி தாசில்தார் அவங்க கொடுத்தாங்களா, எந்த டேட்டில் இஷ்யூ பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து நம்ம அந்த ஓடிஆரில் வந்து நம்ம மென்ஷன் பண்ணதெல்லாம் வந்து கீழே காட்டுவாங்க. அது வந்து பார்த்துட்டு அப்புறமா மறுபடியும் ஸ்கால் பண்ணிங்கன்னா கூடவே வந்து இந்த மாதிரி ஒரு காலம் ஒன்று இருக்கும். இது நம்மளாம் என்டர் பண்ண வேண்டியிருக்கும். இந்த பட்சத்தில் நேம் இனிஷியல் பண்ணிங்கன்னா வந்து க்ரீன் கலரில் மாறும். இது ஏன்னா வெரிஃபிகேஷன் பர்பஸ்க்காக நம்ம கொடுத்த ஓடிஆர் டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு கிராஸ் செக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரிலாம் காட்டும். நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், கம்யூனிட்டி, நம்ம மொபைல் நம்பர் ஓடிஆரில் கொடுத்தது, அதுக்கப்புறம் வந்து இமெயில் ஐடி ஓடிஆரில் கொடுத்ததெல்லாம் கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துடணும். கொடுத்தோடனே இந்த கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு இது ஓப்பன் ஆகும். இதில் வந்து நம்ம என்னென்ன டீட்டெயில் எல்லாம் வந்து கொடுத்துருக்கோமோ ஓடிஆரில் அதெல்லாம் ஷோ ஆகும். மெயில் ஐடி, ஃபோன் நம்பர்லாம் ஷோ ஆகும். இது சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு இது ஓப்பன் ஆகும். இது என்னென்னா வந்து ஸ்பெஷல் கேட்டகரி டீட்டெயில்ஸ். இதில் என்னென்னா வந்து யாரா பர்சன் வித் டிசபிலிட்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன் அவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா வந்து எஸ் கொடுக்கலாம், இல்லைன்னா நோ கொடுக்கலாம். எஸ் கொடுக்குறதுன்னா அதுக்கான ரெக்ரூட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட் எலிஜிபிலிட்டி டீட்டெயில்ஸ்குள்ளே போவோம். எலிஜிபிலிட்டி டீட்டெயில்ஸ்குள்ளே வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கீங்களா, இல்லை டிஸ்மிஸில் இருக்கீங்களா, இல்லை டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்காங்களா, அதெல்லாம் வந்து கேட்பாங்க. அதெல்லாம் நோன்னு கொடுக்கணும். இன்கேஸ் கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருந்தீங்கன்னா எஸ் கொடுக்கணும். அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் நம்ம சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு போவோம். இதெல்லாம் வந்து இந்த கிரிமினல் கேஸ் இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ண முடியாது எக்ஸாமுக்கு. நெக்ஸ்ட் அகாடமிக் குவாலிஃபிகேஷனுக்குள்ளே வரும்போது வந்து இந்த மாதிரி காட்டும். ஆல் போஸ்ட்
அண்டு கீழே இருக்கிறது வந்து போஸ்ட் அதர் தேன் ஃபாரஸ்ட் கார்ட் டிரைவிங் லைசன்ஸ், ஃபாரஸ்ட் வாட்சர் வித் யங் ட்ரைப்ஸ் அது இல்லாமல் இருக்கவங்க வந்து இந்த இதுக்கு அப்ளை பண்ணணும்னு சொல்லுவாங்க. தேவைப்படுறவங்க ஆல் போஸ்ட்டுக்கு போடலாம். இல்லை எனக்கு இந்த இந்த போஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ், ஃபாரஸ்ட் வாட்சர் இந்த போஸ்ட் எனக்கு தேவையில்லை, மீதி எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணால் இந்த இந்த காலத்தை வந்து டிக் பண்ணிவிட்டு உள்ளே போகணும். உள்ளே போனதுக்கப்புறமா வந்து இந்த இந்த மாதிரி ஷோ பண்ணுவாங்க. நான் டேட் ஆஃப் பப்ளிஷன் ஆஃப் ரிசல்ட், சர்டிஃபிகேட் நம்பர், தமிழ் கம்பல்சரி வந்து ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருக்கணும் 10th அண்ட் +2ல. இந்த மாதிரி ஷோ பண்ணுவாங்க. இது உங்ககிட்ட இருக்கிற சர்டிஃபிகேட் நம்பர் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணி போட வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறமா வந்து யூஜி டிகிரி வரும்போது எந்த டேட் ஆஃப் ரிசல்ட், என்ன கோர்ஸ் பண்ணியிருக்கீங்க யூஜி, அதர் தென் யூஜின்னு சொல்லி கேட்பாங்க. ஐபிஜின்னு சொல்லிட்டு கேட்பாங்க, இன்டகிரேட்டட் பிஜி டிகிரின்னு சொல்லிட்டு. அதில் வந்து என்ன கோர்ஸ் பண்ணியிருக்கீங்க, சர்டிஃபிகேட் நம்பர் போட வேண்டியது இருக்கும். இன்கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா வந்து இப்போது நீங்கள் ஆல் போஸ்ட் போட்டிங்கன்னா இந்த இடத்துல என்ன மென்ஷன் பண்ணுவாங்கன்னா வந்து பயாலஜி வேணுமா ஆர் ஜுவாலஜி, பாட்டனி இந்த மாதிரி வந்து சப்ஜெக்டில் வந்து நம்ம பாஸ் பண்ண வேண்டியது இருந்திருக்கும். ஆல் போஸ்ட் போட்டிங்கன்னா அது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் பண்ணியிருந்தீங்களா, நோ போட்டுருங்க. பண்ணியிருந்தீங்க எஸ் போடுங்க. அதுக்கு சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பிஜி டிகிரி பண்ணியிருந்தீங்கன்னா வந்து பிஜி டிகிரிக்கான இதெல்லாம் வந்து அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். டைப்பிங் முடிச்சிங்கன்னா எஸ், இல்லைனா நோ கொடுத்தீங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது வந்து சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். ஷார்ட் ஹேண்ட் பண்ணியிருந்தீங்கனாலும் அந்த எஸ் ஆர் நோன்னு போடணும். இன்கேஸ் ஆல் போஸ்ட் போட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து டிரைவிங் லைசன்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்து இது பண்ணணும். இப்போ ஆல் போஸ்ட் போட்டிருந்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி 3 இது காட்டும். இதில் வந்து டியூ பொசஸ் பொசிக்கல் ஸ்டாண்டர்ட் ஃபார் போஸ்டிங் ஆஃப் அதர் தென் ஃபாரஸ்ட் கார்டு இந்த மாதிரி 3 இது காட்டும். ஆல் போஸ்ட் போடலன்னா வந்து இந்த காலம் வந்து ஷோ பண்ணாது. ஆல் போஸ்ட் போட்டிருந்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் காட்டும். நெக்ஸ்ட் இதை டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்கணும். இது இந்த 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 பொசிஷனில் வந்து இம்பார்ட்டண்ட்டான இது என்னென்னா வந்து தமிழ் படித்தவங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் வேணுமா வேணாமான்னு சொல்லிட்டு. இது என்னென்னா வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு +2 வரையும் தமிழ் வழியில் படித்தவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. அது எஸ் கொடுத்தீங்கன்னா அந்த கேடரில் வருவீங்க. இல்லைன்னா வந்து நோ கொடுத்துட்டு டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட்னு சொல்லிட்டு கொடுக்கணும். அது இல்லாமல் வந்து கூட ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கிறவங்களுக்கு வந்து அவுட்ஸ்டாண்டிங் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்களா, அதுக்காக என்னென்ன வாலிபால், ஃபுட்பால் அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் வந்து இருக்கீங்களா, அதுக்கான சர்டிஃபிகேட் இருக்கான்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும். இல்லாதவங்க நோ கொடுக்குறேன், இருக்கிறவங்க எஸ் கொடுத்துட்டு உள்ளே போகணும். டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த பிளேஸில் வந்து எக்ஸாமினேஷன் பர்டிகுலர்ஸில் வந்து எந்த பிளேஸில் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுத வரும். ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையாக இருந்தால் சென்னையில் ஒரு பிளேஸும், திருவள்ளூராக இருந்தால் திருவள்ளூரில் ஒரு பிளேஸும் நம்ம வந்து செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த பேட்டர்ன் தான் நமக்கு கேட்க போகிற கொஸ்டின். இது வந்து கம்பல்சரி பாஸ் பண்ணணும். இது 100 கொஸ்டின் இருக்கும். இது 75 அண்ட் 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். இது தமிழ் வந்து கம்பல்சரி பாஸ் பண்ணணும். பாஸ் மார்க் வந்து 90, எல்லா கம்யூனிட்டிக்கும் பாஸ் மார்க் 90 இந்த இந்த இதில். இப்போ வந்து யாருக்குன்னா ஃபீஸ் கன்செக்ஷன் என்னென்னா வந்து பிசி, எம்பிசி, அவங்களுக்கெல்லாம் வந்து 3 டைம்ஸ் வந்து ஃபீஸ் கன்செக்ஷன் பண்ணிக்கலாம். இதே வந்து எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ அவங்களுக்கு வந்து ஃபீஸ் கன்செக்ஷன் ஃபுல்லாகவே இருக்கும் அவங்களுக்கு. இதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி டேப்லர் காலம் காட்டும். முடிச்சிட்ட உடனே டிக் பண்ணிவிட்டு ஒரு அப்ளிகேஷன் மாதிரி காட்டும். அங்கே வந்து ஒரு 8 to 9 பேஜஸ் வந்து டிக் பண்ண வேண்டியது. டிக் பண்ணி முடிச்சிட்ட பிறகு இந்த இடத்துல சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்கணும். ஸ்கேன் டாக்குமெண்ட் என்ன வந்து அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்கேன் டாக்குமெண்ட் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்கணும். அது மாதிரி டிக் பண்ணிட்ட பிறகு இந்த மாதிரி பேமெண்ட் பேஜ் ஒன்று காட்டும். பேமெண்ட் முடிச்சிட்டிங்கன்னா வந்து யூபிஐயில் பே பண்ணலாம், டெபிட் கார்டு அண்ட் கிரெடிட் கார்டில் பே பண்ணலாம். இதான் இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி வந்து குரூப் ஒர்க் வந்து அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன். என்ன டவுட்ஸ் இந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ.